திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் நல்லாசிகளுடன் கழக இளைஞர் அணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் நமது நம்பிக்கை நாயகர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்று சிறப்புரையாற்ற வரும் பிப்ரவரி 22 ஞாயிறு அன்று கோவை கரும்புத்தம்பட்டியில் நடைபெறும் திமுக இளைஞர் அணி மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். டெல்லியில் உள்ள பாரத் மண்டபம் அப்படிங்கிற இடத்துல நடந்த ஒரு எக்ஸ்போ, அதில் கல்கோட்டியா யூனிவர்சிட்டி நடத்திய ஒரு எக்ஸ்போ, அதில் எக்கச்சக்கமான நகைச்சுவை காட்சிகள் நடைபெற்றது. அந்த ட்ரோன் மாதிரி தெர்மோகாலில் செஞ்சுட்டு வந்து அவங்க செஞ்ச நகைச்சுவையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ரோபோ ஒன்று சைனாவில் வாங்கின ரோபோவாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம மோடிஜி உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே உள்ள சிஸ்டம் உட்பட லேப்டாப் உட்பட அங்கே உள்ள பல பொருட்கள் காணாமல் போனதாக இருக்கட்டும், இப்படி எக்கச்சக்கமான நகைச்சுவை காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இணையத்தில் பயங்கர வைரலானது. இது மட்டும் இல்லாமல் அந்த கல்கோட்டியா யூனிவர்சிட்டியை பற்றி இந்த செய்திகள் தெரிஞ்சதுக்கப்புறம் ஆஹா இதை கொஞ்சம் நோண்டி பார்த்தோம்னாக்க வேறு தகவல்கள் கிடைக்குமே அப்படின்னு கொஞ்சம் நோண்டி பார்த்தோம்னாக்க எக்கச்சக்கமான தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இந்த கல்கோட்டியா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது அது யூனிவர்சிட்டியாகவே செயல்பட முழுக்க சாகா நடத்துகிற RSS மையமாக நடைபெற்றிருக்கிறது. முழுக்க மோடியினுடைய புகழ் பாடுவது, முழுக்க RSSனுடைய புகழ் பாடுவது, முழுக்க பார்ப்பனியத்திற்கு துணை போவது, இது மட்டுமே தான் அங்கே படிக்கின்ற மாணவர்களை வச்சு அவங்க செஞ்சுருக்காங்க. அதை விட இன்னும் ஒரு ஸ்பெஷல் ஐட்டமாக ஒருபடி மேலே போய் அந்த கொரோனா சமயத்தில் ஒரு தீசிஸ் ஒன்று அவங்க யூனிவர்சிட்டியிலேருந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த தீசிஸ் என்ன சொல்ல வருதுன்னா, இது கேட்டிங்கன்னாக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது ஒரு ஆய்வுக்கட்டுரையே எழுதியிருக்காங்க. அந்த ஆய்வுக்கட்டுரையில் என்ன சொல்ல வராங்கனாக்கா, அந்த தட்டை வைத்து அடிக்கின்ற போது எழும்புகிற ஒளியினாலும், அப்புறம் மணியை வைத்து ஆட்டும் பொழுது எழும்புகிற ஒளியினாலும் அந்த கொரோனா வைரஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த சத்தம் தாங்காமல் அந்த கொரோனா வைரஸ் ஓடிவிடும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தீசிஸையும் அந்த யூனிவர்சிட்டி ரிலீஸ் பண்ணியிருக்கு. அதனால் இது போன்ற இன்னும் நிறைய நகைச்சுவையான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது வரலாற்றை புரட்டி பார்க்கும் பொழுது. அது என்ன ஏது இந்த கல்கோட்டா யூனிவர்சிட்டியுடைய மொத்த வரலாறு என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம கிழிச்சு தொங்க விட போகிறோம். இந்த கல்கோட்டியா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது எங்கே அமைந்திருக்கு அப்படின்னாக்கா, நொய்டா அப்படிங்கிற இடத்துல, அதாவது நமது பிஜேபி ஆளுகிற டபுள் இன்ஜின் சர்க்கார் ஆளுகிற உத்தரப்பிரதேசத்தில் உள்ள நொய்டாவில் தான் இந்த கல்கோட்டியா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற யூனிவர்சிட்டி அமைந்திருக்கிறது. இந்த யூனிவர்சிட்டி தான் டெல்லியில் இந்த எக்ஸ்போ நடத்துனுச்சா அப்படின்னாக்கா இல்லை, இது யூனியன் கவர்மெண்ட் நடத்துகிற எக்ஸ்போ, எக்ஸ்போ. இந்த எக்ஸ்போக்கு இந்த கல்கோட்டியா யூனிவர்சிட்டி மட்டும் அங்கே போய் பங்கு பெறலை. எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்கனாக்கா, கல்கோட்டியா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது தனிப்பட்ட யூனிவர்சிட்டி நடத்தின எக்ஸ்போ நினச்சிக்கிட்டாங்க. அப்படி கிடையாது. யூனியன் கவர்மெண்ட்டு அதனுடைய காசுலேருந்து எடுத்து போட்டு, அதனுடைய காசுனாக்கா அவங்க எங்கேயும் மம்புட்டு கடப்பாரை கொண்டு போய் கொத்தி டெய்லி 100 நாள் வேலை திட்டம் பார்த்து, அல்லது டெய்லி ஆட்டோ ஓட்டி, கார் ஓட்டி, அல்லது டெய்லி ஐடி கம்பெனிக்கு போயிட்டு அந்த சம்பாத்தியத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்தலை. நம்மளுடைய வரிகாசுலேருந்து எடுத்து போட்டு இந்த எக்ஸ்போ நடத்தியிருக்காங்க. இந்த எக்ஸ்போவில் கல்கோட்டியா யூனிவர்சிட்டி மட்டும் அதில் பங்கு பெறல. இதே போன்று பல யூனிவர்சிட்டிஸ், பல கம்பெனிஸ், உலகம் முழுக்க உள்ள பல கம்பெனிஸுடைய ஓனர்ஸ் இவங்கெல்லாம் பங்கு பெற்ற அற்புதமான நிகழ்வு தான் இந்த எக்ஸ்போ. இந்த எக்ஸ்போவில் மெட்டா ஓனராக இருக்கட்டும், அல்லது இன்னும் இந்த சாட் ஜிபிடி ஓனர், இன்னும் பல இந்த மாதிரியான ஏஐ சம்மந்தப்பட்ட கம்பெனிகளாக இருக்கட்டும், அல்லது இன்டர்நெட் சம்மந்தப்பட்ட கம்பெனிகளாக இருக்கட்டும், பல கம்பெனிகளுடைய ஓனர்கள் அங்கே பங்கு பெற்றாங்க. நம்ம மோடியும் அதில் பங்கு பெற்றார். அதுதான் அதில் ஒன் ஆஃப் த ஒரு ஸ்டால் தான் இந்த கல்கோட்டியா யூனிவர்சிட்டியோட ஒரு ஸ்டால். அந்த ஒரு ஸ்டால்குள்ளே நடந்த காமெடியை தான் நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தீங்க. அதில் தான் அந்த ட்ரோன் விட்டது, அது அந்த தெர்மோகாலில் ஹெலிகாப்டர் மாதிரி செஞ்சு, ஃப்ளைட்டு மாதிரி செஞ்சு, அதை கயிறு போட்டு கட்டி அதை கையால் ட்ரோன்னு ஓட்டின காமெடிலாம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் சைனா பொம்மையை ஆன்லைனில் விலைக்கு வாங்கிட்டு வந்து இது எங்கள் கல்கோட்டா யூனிவர்சிட்டியில் செய்யப்பட்ட ரோபோட்டு தான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சஸ்பெண்ட் ஆனதாக இருக்கட்டும், அதையொட்டி வந்து நகைச்சுவை காட்சிகளாக இருக்கட்டும், இதே போன்று நிறைய நகைச்சுவை நீங்கள் காட்சிகள் பார்த்தீங்கன்னா அது கல்கோட்டியா யூனிவர்சிட்டி என்கிற ஒரு ஸ்டாலில் நடந்த நகைச்சுவை. அப்போ நாம் என்ன கேட்குறோம்னா, இந்த மீடியா கிட்ட ஏன் இவ்வளோ ஓரவஞ்சனாக நடந்துக்கிறீங்க? இந்த வட இந்திய மீடியாக்கள், இந்த நேஷனல் மீடியாக்கள் ஏன் இவ்வளவு ஓரவஞ்சனையாக நடந்து கொள்கிறீர்கள்? இப்போ நாங்களாம் எவ்வளோ ட்ரையாகி படுக்கிறோம் தெரியுமா? தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரே அரசியல்னு பேசி கூட்டங்கள் போடுறது, திருமண கூட்டங்கள் போடுறது, ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ஒரு நகைச்சுவை வந்து ஒரு ட்ரையாகி போய் கிடக்கு. இப்போ நீங்கள் கொடுத்த இந்த கல்கோட்டியா யூனிவர்சிட்டியினுடைய ஒரு ஸ்டாலே தமிழ்நாட்டினுடைய இந்த ட்ரை போர்ஷனை கொஞ்சம் நகைச்சுவை போர்ஷனாக மாற்றிருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, இந்த எக்ஸ்போங்கிறது இன்னும் முடியல. அது வந்து பிப்ரவரி 16 to 20 வரைக்கும் பிளான் பண்ணி இது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மக்கள் மத்தியில் பயங்கர பேசுபடு பொருளாக இருக்குது. இப்போ இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுடைய மனநிலையும் ஒரு மகிழ்ச்சிகரமான மனநிலையை மாற்றிருக்கு. அப்படிங்கிறதுனால 21ஆம் தேதி நாளை வரைக்கும் இது தள்ளி போட்டிருக்காங்க. அதனால் 16 to 20 வரைக்கும் பிளான் பண்ணது 21ஆக ஒரு நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க.
அதனால் இப்போ அங்கே உள்ள நேஷனல் மீடியாக்கள், அங்கே உள்ள லோக்கல் மீடியாக்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, அந்த கல்கோட்டியா யூனிவர்சிட்டியில் உள்ள அந்த ஏ எக்ஸ்போ எப்படி நீங்கள் எக்ஸ்போ பண்ணீங்களோ அதே மாதிரி மற்ற ஸ்டாலில் உள்ள அந்த ஏ எக்ஸ்போவையும் நீங்கள் எங்கள் மத்தியில் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தயவு கூர்ந்து உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதனால் இந்த கல்கோட்டியா யூனிவர்சிட்டிங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதில் முக்கியமாக வைரலானது இந்த ட்ரான், அந்த ஒரு ஃப்ளைட்டு மாதிரி தெர்மாக்கோலில் செஞ்சு. எனக்கு இவங்கெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. நமக்கு பரவாயில்ல, நமக்கு வந்து செல்லூர் ராஜெல்லாம் எவ்வளவோ பெட்ரு. இப்போ செல்லூர் ராஜெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்தோம்னு வச்சுங்களேன், அண்ணன் செல்லூர் ராஜெல்லாம் தூக்கி கொண்டாடிடுவாங்க. தூக்கி கொண்டாடி ஏங்க என்னங்க நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டிய ஆளே இல்லை. நீங்கள் நேரடியாக வாங்க கல்கோட்டை யூனிவர்சிட்டிக்கு, உங்களுக்கு வந்து கல்கோட்டை யூனிவர்சிட்டிக்கு உங்களை வந்து சான்சலர் ஆக்குறேன் வாங்க. இல்லைனாக்கா நீங்கள் நேரம் அங்கே வாங்க. நீங்கள் யூனியன் கவர்மெண்ட்டில் நீங்கள் மினிஸ்டர் ஆக வேண்டிய ஆள். நீங்கள் ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டு தெர்மோகோல் டிபார்ட்மெண்ட்டே போட்டு அதுக்கு நீங்கள் மினிஸ்டர் ஆகிடுங்க. என்ன நீங்கள் இவ்வளோ அறிவை வச்சுக்கிட்டு நீங்கள் இங்கே போயிருக்கீங்களா அப்படின்னு தூக்கி கொண்டாடிடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டு மாநிலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் செல்லூர் ராஜு அவர்களாக இருக்கட்டும் அல்லது அண்ணன் ராஜேந்திர பாலாஜி அவர்களாக இருக்கட்டும், ஏன் இவ்வளோ மரியாதை நம்ம பேசுகிறோம்னா, என்னைக்கு வேணாலும் இவங்க திமுக வந்து சேரலாம், எந்த நிமிஷம் வேணாலும் சேரலாங்க. போட இருக்காங்க அதிமுக காரவங்க. அதனால தான் ஓபிஎஸ் ஐயா போய் சேர்ந்துருக்காரு. அவரோட உள்ள ஐயப்பன் பாராட்டி பேசியிருக்கிறாப்புல. அட நீங்கள் வேற எம்ஜிஆர் ஜெயலலிதா கண்ட கனவெல்லாம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறாரு, அவருடைய ஆசீர்வாதம் முழுக்க உங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு இன்னைக்கு சட்டமன்றத்தில் புழங்கி இருக்கிறாங்க. அதனால அண்ணன் செல்லூர் ராஜன் எப்போ திமுக வந்து சேருவார், அண்ணன் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் எப்போ திமுக வந்து சேருவார், அண்ணன் உதயகுமார் அவர்கள் எப்போ திமுக வந்து சேருவார், இவ்வளவு ஏன் எடப்பாடி எப்போ வந்து சேருவார்னு ஊர் உலகமே காத்துக்கிட்டு இருக்கு. உடனடியாக தமிழ்நாட்டில் நடக்கிற எலெக்ஷனை நாங்கள் முன்னாடியே கோரிக்கை வச்சது மாதிரி இதை அறிவிச்சு விட்டுருங்க. இது எதுக்கு வேஸ்ட்டாக நீங்கள் எலெக்ஷன் நடத்திக்கிட்டு நீங்கள் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் குரலாக ஸ்டாலின் அவர்களே திரும்ப முதலமைச்சராக இருக்கணும்னு எதிர்கட்சிகள் கொண்டு எல்லாருமே விரும்புகிறாங்க. அதனால் இந்த எலெக்ஷனை வந்து நாங்கள் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறது வேண்டாம், நான் தள்ளுபடி பண்ணுறோம் இந்த எலெக்ஷனை, அவங்களே இருந்துட்டு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிடுங்கன்னு நம்ம சொல்கிறோம். அதனால் நம்ம ஊருக்குள்ளே நம்ம ஐயா செல்லூர் ராஜு அவர்களை, அண்ணன் ராஜேந்திர பாலாஜி அவர்களை இவங்கெல்லாம் பயங்கரமாக கலாய்ப்போம். அப்புறம் ஒருத்தர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் விட்டம் பாருங்க, மாம்பழத்துக்கு ஓட்டு கேட்க போய் ஆப்பிளுக்கு ஓட்டு கேட்பாப்புல. அந்த பேலட்லேயே ஆப்பிள் கிடையாது, இருந்தாலும் போய் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஆப்பிள் 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 3 தடவை சொல்லுவாப்புல. அதனால் இப்போ நம்ம பார்த்தோம்னா காமெடியாக இருக்கும். அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு அவர் என்ன தப்பாக சொல்லிட்டாரு, அவர் வந்து ஆப்பிளுங்கிற நிறுவனத்துக்கு அங்கே போய் ப்ரமோஷன் கொடுத்துட்ருக்காரு. அவர் ஆப்பிள் நிறுவனத்தை பற்றி மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, ஆப்பிள் ஐபோனை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பேசி நேரம் அண்ணன்லாம் தூக்கிட்டு போயிருப்பாங்க. அவங்க கண்ணில் அண்ணன்லாம் படாமல் இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த அதில் ரொம்ப வைரலானது ஒன்று, அந்த தெர்மாக்கோலில் செஞ்ச ஃப்ளைட்டு மாதிரி ஒன்று செஞ்சாங்களா, அது பயங்கர ட்ரால் ஆனிச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ கிளிப்பும் உங்களுக்கு ஷோ ஆகிருக்கும். ரெண்டாவது ரொம்ப வைரலானதுனாக்கா அந்த ஒரு நாய்க்குட்டி ரோபோட். அந்த நாய்க்குட்டி ரோபோட்டை வந்து நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு கல்கோட்டா யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு லேடி லெக்சரர் ஒருத்தவங்க, ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தவங்க, அவங்க கொடுத்த பைட்டு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. Orion, you need to meet Orion, and this has been developed by the Center of Excellence at the Galgotias University. We are the first private university investing more than 350 crore rupees in artificial. அவங்க பைட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த அதுக்கு வந்து மினிஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணிட்டார், உடனடியாக தன்னுடைய ஆஃபீஸுக்கு போயிட்டு அந்த ஃபோட்டோ வீடியோலாம் போட்டு பாருங்கள், ஒரு மேட் இன் இந்தியாவாக நான் எவ்வளோ பெருமை கொள்கிறேன், இந்தியர்கள் இந்த நாய் ரோபோவை தயாரித்திருக்கிறார்கள் கல்கோட்டா யூனிவர்சிட்டி மூலமாக அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு இந்தியனாக எனக்கு புல்லரிக்கிறது உடம்பு அப்படின்னு அவர் ட்வீட் போட்டு அடுத்த நிமிஷம் அந்த சைனாக்காரன் அதை பார்த்துட்டான். யாரும் அந்த பொம்மையை தயாரித்த ஓனர்காரன் பார்த்துட்டான். அவனுடைய அஃபிஷியல் ஐடியிலேருந்து, ஏப்பா இது நீங்கள் தயாரிக்கல, இது எங்கள் கம்பெனியில் தயாரிச்சது, நீங்கள் இந்த கல்கோட்டா யூனிவர்சிட்டியில் 6 மாதத்துக்கு முன்னாடி எங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, இந்த பாரு பில்லு அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டையும் தூக்கி போட்டான். அது உங்களுக்கு இப்போ ஷோவாக இருக்கும் பாருங்கள். அதனால் இது வைரலானோடனே இந்தியாவில் உள்ள அனைவரும் தூக்கிவிட்டு மிதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பிஜேபியும் கல்கோட்டா யூனிவர்சிட்டியும். அடுத்த நிமிஷம் அந்த அமைச்சர் உடனடியாக ஃபோன் பண்ணி, தம்பி அந்த ட்வீட்டை கொஞ்சம் டெலிட் பண்ணிவிடுங்க, கேட்டாக்க அட்மின் போட்டாங்கன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அடுத்த நிமிஷம் அந்த ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டாப்புல. ஸோ இந்த நாய் பொம்மை, இந்த நாய் ரோபோட் இருக்கு இல்லைங்களா, இதுவும் பயங்கரமாக வைரலாக இருக்குது. இப்போ இந்த நாய் ரோபோட்டு முதல்ல தான் எப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம கல்கோட்டா யூனிவர்சிட்டி தட்டி பார்க்க தான் தெரியுது, இது முதல் முறை அல்ல. இதற்கு முன்பு 6 மாதத்திற்கு முன்பு உத்தரப்பிரதேசத்தில் கல்கோட்டா யூனிவர்சிட்டிக்குள்ளே நொய்டாவில் நடந்த இதே மாதிரி ஒரு ஏஐ எக்ஸ்போ அங்கேயும் நடந்திருக்கிறது. அங்கே உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சிஎம் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் முன்னிலையில், அவர் தலைமையில் அது நடந்திருக்கு. அதை அவர் பார்வையிட வரும் பொழுது அங்கேயும் இதே நாய்க்குட்டி ரோபோ வச்சுக்கிட்டு இதே மாதிரி அங்கே உள்ள ப்ரொஃபஸர்ஸ், இதே கல்கோட்டா யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர்ஸ் வந்து அந்த ரிமோட்டில் அமுக்கி காமிச்சு அது ஓடுது, ஒடியாருது, குட்டிக்காரன் நடிக்குது, அது பேச சொன்னால் பேசுது, ஓட சொன்னால் ஓடுது, ஆனால் தாமரன்னு சொன்னால் மட்டும் மயிலில் கூட மலராது அப்படிங்கிறது நாய் சொல்லுது.
அது என்னவோ தெரியல, அது எல்லாருக்குமே அந்த நாய் கூட தெரிஞ்சிருக்கு தாமரைனாக்கா மயிரில் மலராதுங்கிறது. அப்போ அங்கே கேட்டிருக்காப்புல இந்த ரோபோட் எங்கே தயாரிச்சேன்னா கல்கோட் யூனிவர்சிட்டி, நம்ம யூனிவர்சிட்டி தயாரிச்சதான், நம்ம யூனிவர்சிட்டியில் தயாரிச்சுன்னு சொல்லிட்டு 6 மாதத்துக்கு முன்னாடி இதே ரோபோட்டை வச்சு உத்தரப்பிரதேச சிஎம்ஐ ஏமாத்திருக்கானுங்க இந்த கல்கோட் யூனிவர்சிட்டி. ஆனால் இல்லைனாக்கா உத்தரப்பிரதேச சிஎம்ஐ ஏமாத்தினதான் அவங்க நினச்சிருக்கிறாங்க, உத்தரப்பிரதேச சிஎம் உத்தரப்பிரதேச ஏமாத்திட்டு இருக்காருங்கிறது நமக்கு தான் தெரியும். அதனால இது முதல் முறை அல்ல, இதற்கு முன்பு 6 மாதம் நடந்திருக்கிறது என்றாலும் இதுதான் முதல் முறை. हेलो हेलो हाँ मालिक हाँ अरे मालिक वो थोड़ा सा गलती हो गई. இந்த நாய்க்குட்டி ரோபோட்டை பார்த்தீங்களா, இதே மாதிரி அந்த எக்ஸ்போ இந்த கல்கோட்டியா ஸ்டால் போட்டிருந்தாங்க இல்லைங்களா டெல்லியில், இதில் இன்னொரு ட்ரான் ஒன்று, அந்த ட்ரானை காமிச்சு இதுவும் எங்களுடைய கல்கோட்டா யூனிவர்சிட்டி மூலமாக தயாரிக்கப்பட்ட புத்தம் புது சாதனம் இதோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பேசுகிற வீடியோவை பாருங்க. सपोर्ट किया. यहाँ पे और भी चीजें हमें देखने को मिल रही है. ये एक सॉकर बॉल के अंदर एक ड्रोन सिस्टम चला है, ये थोड़ा बताएं. ये बहुत इंटरेस्टिंग सी चीज है. इसकी एंड टू एंड इंजीनियरिंग से लेकर के इसका एप्लीकेशन सब कुछ यूनिवर्सिटी पे हुआ है और ये इंडिया का पहला ड्रोन सॉकर एरिना है जो गलगोटियास पे ऑन कैंपस आपको देखने को मिलेगा. அந்த ட்ரான் பார்த்தீங்களா, இந்த ட்ரானு எங்கேயோ பார்த்தது மாதிரியே இருக்குன்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது படார்னு ஆன்லைனில் இறக்கி விட்டாங்க. சோஷியல் மீடியாவில் இந்த அளவுக்கு அந்த ட்ரான் இறக்கி விட்டாங்க. அதாவது அந்த நாய்க்குட்டியை தயாரித்த பொம்மை வாங்கின இடம் இருக்குல்ல சைனா, அதே சைனாவில் உள்ள இன்னொரு கம்பெனியில் தயாரிக்கப்பட்ட ட்ரான் தான் இது. இல்லை அதே கம்பெனி தான் தயாரிச்சான்னு நம்ம தெரியல. அதே சைனாவில் இந்த ட்ரானை ஒரு கம்பெனி தயாரிச்சிருக்கு. அந்த கம்பெனிக்கான விளம்பரமும் இப்போ உங்களுக்கு வரும், அதையும் நீங்கள் பாருங்கள். அப்போ அந்த எக்ஸ்போவில் வைக்கப்பட்ட எதையுமே அந்த கல்கோட்டா யூனிவர்சிட்டி தயாரிக்கலை. கல்கோட்டா யூனிவர்சிட்டி தயாரித்த ஒன்று என்னன்னாக்கா தெர்மாக்கோலில் செய்யப்பட்ட அந்த ஃப்ளைட் மாதிரி ஒன்று செஞ்சுருந்தாங்க இல்லை, அதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. என்னென்னா எல்லாரும் அதை ரொம்ப கிண்டல் கேலி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே உள்ள ஒருத்தர் அதை எடுத்துகிட்டு பாருங்கள் இதை எப்படி இயக்கணும்னா இதை எடுத்துகிட்டு கையில் எடுத்துகிட்டு ட்ரர்னு போனாக்கா இந்த ஃப்ளைட்டு பறக்கும் அப்படின்னு சொல்லி கிண்டல் கேலி பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அந்த இதை தயாரித்தோன்னு பார்க்கும்பொழுது. ஏன்னா அந்த மேலே ரெக்க மாதிரி ஒன்று வச்சுருக்கான், அது விழுகாமல் இருக்கிறதுக்கு கட்டணும், அது கட்டினா தான் விழுகாமல் இருக்கணுங்கிற அளவுக்கு அவனுக்கு அறிவு இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்திருக்கு. ஆனால் அதுலேயும் எனக்கு ரொம்ப கோவம் என்னென்னாண்டா, ஒரு 5 ரூபா ஃபெவிக்கால் வாங்கிட்டு 2 சொட்டு போட்டு மேலே வச்சாங்க நிற்க போகுது. இதுக்கு கயிறை எடுத்துகிட்டு வந்து போட்டு கட்டி ஒரு தெர்மாக்கோலை போட்டாலும் ஒரு ஃபெவிக்விக்கா அல்லது அந்த மாதிரி கம்மு மாதிரி வச்சு போட்டு ஒட்டி வச்சா கூட பார்க்கும்போது ஏதாவது மினியேச்சர் போட்டுருன்னு சொல்லிட்டு ஏமாந்து போயிடுவாங்க. இவன் என்ன பண்ணால் கயிறுலாம் போட்டு கட்டி வச்சுன்னா என்ன கேட்டோம்னாக்கா இது வந்து ட்ரான் அப்படின்ட்டாங்க. ட்ரான் அங்கேவா, இது என்னன்னாலும் எப்படி பறக்கும், இப்படி கையில் எடுத்துக்கணும் ட்ரர்னு கொண்டு போனீங்கன்னா அது பறக்கும். सुन रहे देख रहे अभी हमारे विमान में भी AI होगा और ये पाकिस्तान में AI वाला विमान गिरेगा और पाकिस्तान का गांव और शहर दोनों फाड़ देगा. गांव मतलब वो वाला गांव, समझ गए. हमारे विमान में अब AI आएगा. AI ये देखो गिर 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 AI वाला विमान है. ஸ்கூல்லலாம் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்கணும் பசங்களுக்கு. அந்த பசங்களுக்கு வழக்கமாக வீட்டில் உள்ள பெட்ரோல்லாம் பண்ணி கொடுக்குறாங்கன்றது வேறு விஷயம். இல்லை இந்த மாதிரி ஃப்ளைட்டு தெர்மாக்கோலில் பண்ணிட்டு வாங்க அப்படின்னம்னாக்கா, இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னாக்கா குழந்தைய நம்மளை திட்டம். ஏப்பா என்னப்பா இவ்வளோ ஒசரமான வளர்ந்துருக்கியா, 6 அடிக்கு வளர்ந்துருக்கிறியே, 93 கிலோ வெயிட் இருக்கியே, இது என்ன, இது கொண்டு போனால் எங்கள் மிஸ் என்னை திட்டாதா, இது என்ன, இது முன்னாடி இவ்வளோ சுற்றணும்ல, இது என்ன இப்படி வச்சதுனாக்கா இது எப்படி சுற்றும், அது முன்னாடி வச்சது சுற்றணுமா இல்லையா, சுற்றுறது மாதிரி நீ வைக்கவே இல்லை, இது எங்கேயுமே இல்லை பாரு, இது என்ன ரெக்க என்ன இப்படி தான் இருக்குமா, இப்படி இருந்தாக்கா எப்படி எங்கள் மிஸ் என்னை அக்செப்ட் பண்ணுவாங்க, எங்கள் மிஸ் என்னை காரி மூஞ்சல் துப்பிடும், வீட்டில் 2வது படிக்கிற என் பொண்ணு காரி மூஞ்சல் துப்பி இந்த ப்ராஜெக்டை எங்கள் ஸ்கூலில் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லி இது ஏற்றுக்காது, என் மூஞ்சில் காரி துப்பிட்டு போயிடும். ஏண்டா 350 கோடி செலவு பண்ணி எக்ஸ்போ நடத்துறீங்க, ஒரு தெர்மாக்கால் வாங்குறீங்க, 5 ரூபா ஃபெவிக்விக் வாங்கி ஒட்ட முடியல, ஒரு கயிறை போட்டு கட்டி கொண்டு வச்சிருக்கீங்க, அது என்னன்னாக்கா ட்ரோன், அது தெர்மாக்காலை செஞ்சது. சரி, இப்படியாக அந்த நம்ம சிஎம் மணிக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து அங்கே போயிருக்காரு. பிரைம் மினிஸ்டர் போயிட்டு ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருக்காரு இந்த தெர்மாக்கோல், இது ட்ரோனு, அப்புறம் அந்த நாய்க்குட்டி ரோபோட்டு, அப்புறம் அந்த சைனா கம்பெனியில் அவன் இன்னொரு ரோபோட்டு ட்ரோனு, இது எல்லாத்தையும் பார்த்துருக்காப்புல. பார்த்துட்டு நம்ம வராப்புல அப்படின்னு தெரிஞ்சோடனே எல்லாரையும் கிளியர் பண்ணிவிட்டு வெளில போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் உள்ளே போய் பார்த்துருக்காப்புல. பார்த்துட்டு திரும்ப வெளியில் போனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்தந்த ப்ராஜெக்டை வச்சவங்க பக்கத்தில் போய் நிற்கணும் இல்லைங்களா, அப்போ திரும்ப எல்லோரும் உள்ளே போயிருக்காங்க. அப்போ அவங்க வச்சுருந்த லேப்டாப்பை கொண்டு அவங்க வச்சுருந்த உபகரணங்கள் அல்லது ஃபோன் வச்சுருந்தா ஃபோனு அல்லது வேறு ஏதாவது பணம் பர்ஸு ஏதாவது கீழே ட்ராவில் வச்சுருந்தது அனைத்தும் அங்கே திருடு போயிருக்கிறது.
ஜி வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் போயிருக்காரு, பசங்க போய் உள்ளே பார்த்துருக்கானுங்க, வச்சுட்டு போன லேப்டாப் முதல் கொண்டு எல்லாமே காணாமல் போயிருக்கு. ஜி நீங்கள் இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டீங்க, இல்லை சொல்கிற பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டீங்க, அடுத்து நீங்கள் அதிபர் ஆகணும் அப்படின்னு நான் சொல்ல வர்றேன். பழக்க தோஸ்தில் நீங்கள் தான் இப்போ பழக்க தோஸ்தில் ஐயா வந்து பிரச்சாரகராகவே நீங்கள் ஆகிடாதீங்க, நீங்கள் என்ன அதிபர் ஆகணும் அப்படிங்கிறத ஐயா கிட்ட நம்ம வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அது யார் எடுத்தா என்னங்கிறது நம்ம தெரியல. அங்கே வந்து செய்தி உள்ளே போயிட்டு வெளில போனார், உள்ளே உள்ள அனைத்து பொருளும் காணாமல் போயிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. ஆனால் உள்ள முழுக்க ஆர்எஸ்எஸ்காரவங்க பிஜேபிக்காரங்க தான் உள்ளே இருந்துருக்குறாங்க. நம்ம ஜி போனதுக்கு அப்புறம் தான் அது நடந்திருக்கு அப்படின்னு செய்திகள் வருது. சரி ஓகே, அது என்னங்கிறது நம்ம தெரியல. அப்புறம் நம்ம ஜி உள்ளே ஃபோட்டோ எடுக்கும் பொழுது பின்னணிலேருந்து எவ்வளோ ஒருத்தன் ஃபோட்டோ எடுக்கிறான். நம்ம ஜி இது எவ்வளோ ஷார்ப்பாக இருப்பாப்புல. யார் நம்ம இந்த ஃபேஸ்புக் ஓனர்னு நினைக்கிற ஒரு பையன் சைடில் நின்னாப்புல, அவரா இல்லை இந்த கூகுள் ஓனரானு தெரில. அதில் சைடில் நிற்கும் பொழுது ஃபோட்டோ எடுக்கிறாப்புல என்ன பார்த்துருக்காப்புல. நம்ம ஜி எப்போயுமே கேமரா பார்ப்பாப்புல, பார்த்தோன்னா குறுக்காப்புல இந்த பையன் நின்றுருக்காப்புல. அலேக்கா நவுத்தி விட்டு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தாப்புல. யோ எவ்வளோ பெரிய ஆள் அவன், எவ்வளோ பெரிய ஆள் அவன், எவ்வளோ பெரிய கம்பெனிக்கு ஓனர் அவன் எவ்வளோ பெரிய புத்திசாலி, அறிவாளி, எவ்வளோ பெரிய டெக்னாலஜியை கண்டுபிடிச்சவன். போட்டோன்னு அலேக்கா நவுத்திட்டு தன்னை ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துருந்தாப்புல. அந்த வீடியோவும் உங்களுக்காக இதோ வருகிறது, பாருங்கள். Mark Zuckerberg because he was blocking that person from the cameras, and that person happens to be none other than Prime Minister Narendra Modi. After the video which shows PM Modi grabbing Zuckerberg and pulling him towards the right one. அவர் மெட்டா ஓனர், அவர் தள்ளிவிட்டவர் மார்க் ஜுக்கர்பர்கர், அவர் தான் அந்த ஃபேஸ்புக் இதுக்குலாம் ஓனர். அவரையே தலைவன் தள்ளி விட்டு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு தான் நம்ம. அடுத்ததாக இந்த கல்கோட்டியா யூனிவர்சிட்டியை பற்றி தேடும் பொழுது நமக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா, நம்ம நிதின் கட்காரி இருக்கார் பாருங்க, யூனியன் மினிஸ்டர். அந்த நிதின் கட்காரிக்கு வந்து கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கிறது அந்த கல்கோட்டி யூனிவர்சிட்டி. மார்ச் 21, 2023 அன்னைக்கு ஒரு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளும் பொழுது நிதின் கட்காரி அவர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கிறது. அப்போ இந்த யூனிவர்சிட்டி மூலமாக ஒரு கௌரவ பட்டம் வழங்கியிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய கௌரவமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணீங்க. அடுத்ததாக நிதின் கட்காரிக்கு மட்டுமல்ல, இங்கே தான் ஸ்பெஷல் ஐட்டமே இருக்குது. நம்ம மோடிஜி இருக்கார்ல, அவர் வந்து டாப் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் இதுதான் வந்து டாப்பில் இருக்குது. ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் இதுதான் டாப் 1 அப்படின்னு சொல்லிட்டு 2014 ஜூன் 3 அன்னைக்கு ஒரு அவார்டு ஒன்று யூனியன் கவர்மெண்ட் மூலமாக ஒரு அவார்டு, இந்த அவார்டு வந்து டாப் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இன் அகாடமிக் அப்படிங்கிற அவார்டை இந்த கல்கோட்டியா யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு கல்வி நிறுவனம், அதுவும் தனியார் கல்வி நிறுவனத்துக்கு விருது கொடுக்குறாங்க அப்படிங்கிறது சரி ஓகே. அங்கே உள்ள ஒரு கல்வி சூழலை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஊக்குவிச்சோம்னாக்கா அவங்க இன்னும் அதில் கவனம் கொள்ளுவாங்க அப்படிங்கிறது ஓகே. ஆனால் அதில் கல்கோட்டியா யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்கனாக்கா அந்த கல்கோட்டியா யூனிவர்சிட்டியினுடைய தகுதி என்ன, அந்த கல்கோட்டியா யூனிவர்சிட்டியினுடைய சூழல் என்ன, அந்த கல்கோட்டியா யூனிவர்சிட்டியில் எஜுகேஷன்ஸ் எப்படி இருக்குது, அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி தயாராகிறாங்க, அங்கே வந்து சரியான முறையில் கல்வி கற்றுக் கொடுக்கப்படுதா, சரியான முறையில் மற்ற விஷயங்கள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஓகே மற்ற யூனிவர்சிட்டிஸோட இது பெட்டராக இருக்குது அப்படின்னாக்கா தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் தெர்மோகாலில் ஃப்ளைட்டு செஞ்சு வச்சுட்டு அதை ஃபெவிக்விக் கூட போட்டு விட்டாங்க, கையில் போட்டு கட்டி வச்சுட்டு இது டான்னு சொல்கிற ஒரு யூனிவர்சிட்டி. அது மட்டும் இல்லாமல் சைனாவில் கிடைக்கிற ஒரு பொம்மை ஆன்லைனில் 2 லட்சத்துக்கு வச்சாங்க, 2,50,000 ரூபா அந்த பொம்மை, அந்த ரோபோ பொம்மை யாருனாலும் அதை பர்ச்சேஸ் பண்ணலாம். 2 லட்சம், அந்த 2 லட்சம் கொடுத்து ஒரு ரோபோட்டை வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு கல்கோட்டியா யூனிவர்சிட்டி நாங்கள் தான் அந்த ரோபோட்டை தயாரிச்சோன்னு சொல்லி ஊர் முழுக்க ஏமாற்றிட்டு ஊரில் உள்ள பசங்களெல்லாம் இந்த மாதிரி நாங்கள் ரோபோலாம் தயாரிக்கணும்னு சொல்லி ஏமாற்றி வைத்து பிழப்பை நடத்துகிற ஒரு யூனிவர்சிட்டி. அது மட்டும் இல்லை, நம்ம மோடிஜி அனௌன்ஸ் பண்ணார் இல்லைங்களா, இவர் நிதின் கட்காரிக்கு அவார்டு கொடுத்தாங்கல்ல, அந்த விருது வழங்கினாங்க இல்லைங்களா, அப்போ கூட அந்த விருதை எடுத்துகிட்டு வரதை பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு ரோபோட்டு. எப்போ அந்த ஃபோட்டோவை போட்டு அந்த ரோபோட்டை க்ளோஸில் போய்க்காங்க, அது ஒரு ரோபோட், பெண் மாதிரி உள்ள ரோபோட் ஒன்று, அதுதான் கையில் வச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு வரும். இது எந்த நாட்டில் வாங்கினாங்க, சைனாவில் தான் வாங்கினாங்களா இல்லை ஜப்பானில் வாங்கினாங்களா அப்படிங்கிறது நம்ம தெரியல. அல்ல ரோபோட் மாதிரி செட் பண்ணிக்கிட்டு உள்ளே ஒரு ஆளை விட்டு கொடுக்கணும் நடந்து வர வச்சாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா மேட் இன் இந்தியாவில் பின்னாடி போட்டிருக்கு, இவங்க செஞ்சாலும் செய்வாங்க. யார் இந்த கல்கோட்டியா யூனிவர்சிட்டி. அப்போ நம்ம மோடிஜி வந்து டாப் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அகாடமிக் அப்படிங்கிறது 2014 ஜூன் 3 அன்னைக்கு அந்த அவார்டை தூக்கி அவர் கொடுக்குறாரு. இவ்வளோ பெரிய மோசடி பேர்வழியாக இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டிக்கு எப்படி நம்பர் 1 யூனிவர்சிட்டிங்கிறத எப்படி கொடுப்பாங்க? இந்த யூனிவர்சிட்டியில் இன்னொரு அற்புதமான விஷயம் நடந்துச்சு. கொரோனா சமயத்தில் ஒரு தீசிஸ் ஒன்று அங்கேருந்து வருது. ஒரு பிஹெச்டி ஸ்காலர்னு நினைக்கிறேன், அவருடைய பெயர் வந்து தர்மேந்திர குமார். ஸோ தர்மேந்திர குமார் வந்து ஒரு தீசிஸ், ஒரு ஆய்வு செஞ்சு ஒரு கட்டுரையை வந்து வெளியிடுறாப்புல அந்த நம்ம கல்கோட்டியா யூனிவர்சிட்டியினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் அது ரிலீஸ் ஆகுது. அப்போ அது என்ன தலைப்பு என்னன்னாக்கா, கொரோனா வைரஸ் கில்டு பை சவுண்ட் வைப்ரேஷன் ப்ரொடியூஸ்டு பை
தாலி ஆர் கண்டி அப்படின்னா என்னென்னா, அதாவது கொரோனா வைரஸை வந்து இந்த ரெண்டு தட்டை வச்சு அடிப்பதன் மூலமாகவும் அல்லது மணியை வைத்து ஆட்டுவதன் மூலமாகவும், மணினாக்கா கேடி ராகவன் மணி இல்லை, இந்த மணியை ஆட்டுவதன் மூலமாகவும் எழுப்புகின்ற ஒளி இருக்குல்ல, அந்த ஒளி வந்து கொரோனா வைரஸை கொன்று விடும் அப்படிங்கிறதா அந்த ஆய்வினுடைய தலைப்பு. இதை ஆய்வு செஞ்சு அது ஒரு கட்டுரையாக வெளியிட்டிருக்காப்புல. அந்த கட்டுரையை கல்கோட்டா யூனிவர்சிட்டி தன்னுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த தீசிஸை, இந்த ஆய்வு கட்டுரை பயங்கரமாக ஆய்வுகள் செஞ்சு இவர் வந்து இந்த ஆய்வு கட்டுரையை வெளியிட்டிருக்காப்புல அப்படிங்கிறத அந்த யூனிவர்சிட்டி அங்கீகரித்து அவனோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கு. அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம மோடிஜி வந்து அந்த யூனிவர்சிட்டியை டாப் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அகாடமிக் அப்படிங்கிற அவார்டை கொடுக்குறது ஒன்றும் தவறு இல்லையே. அது மட்டும் இல்லை, பால் நரேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு, பால்னாக்கா சிறு வயது குழந்தைன்னு அர்த்தம். இப்போ நரேந்திர மோடியுடைய குழந்தை பருவ வாழ்க்கை அப்படின்னு ஒரு புத்தகம். அதில் நரேந்திர மோடிஜி அவர்கள் செஞ்ச பல சாகசங்கள்லாம் அந்த புத்தகத்தில் இருக்கும். எப்படி சொல்கிறது உங்களுக்கு, ஒன்றுமில்லை, அந்த புத்தகத்தை திறந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீமான் விட்ட கதைகள் எல்லாம் நரேந்திர மோடியை வைத்து அந்த புத்தகத்தில் எழுதியிருப்பாங்க. அதாவது துப்பாக்கி இப்படி சுடுவார், அப்புறம் அரிசி கப்பலை இப்படி சுடுவார், அப்புறம் ஒரு 13 கிலோ பன்னியை வந்து நாங்கள் வேட்டையாடினோம், அப்புறம் ஃபிடல் காஸ்ட்ரோவே எங்கிட்ட வந்து பயிற்சி எடுத்தார், இப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. இது எல்லாமே அந்த புத்தகத்தில் அடங்கியிருக்கும். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே ஒரு கதை ஒன்று பயங்கர வைரல் ஆச்சு. மோடிஜி அவர்கள் குளிக்க போகும்பொழுது அந்த குளத்தில் வந்து ஒரு முதலை இருந்துச்சு, முதலையை பிடிச்சி தோளில் போட்டு அசால்ட்டாக நடந்து வந்தார் நம்ம மோடிஜி, இப்படிங்கிற இந்த கதைகள் எல்லாம் இந்த பால் நரேந்திரா புக்கில் இருக்குது. இந்த பால் நரேந்திரா புக்கை இந்த கல்கோட்டியா யூனிவர்சிட்டி என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்களுடைய ஒரு எக்ஸிபிஷன் நடக்கும் பொழுது இந்த தனியாக பால் நரேந்திரா புக் அப்படிங்கிற ஒன்றுத்துக்கு மட்டுமே தனியாக ஒரு புக் ஃபேர் ஒன்று நடத்தியிருக்காங்க, ஒரு புக் எக்ஸ்போ நடத்தியிருக்காங்க. அதில் இந்த ஒரே ஒரு புத்தகம் மட்டும்தான். இப்போ புக் ஃபேர் நம்மளும் இந்த சென்னையில் நடக்கும் புக் ஃபேரு கவர்மெண்ட் நடத்துவாங்க, பப்பாசி நடத்தும், இதே மாதிரி ப்ரைவேட்லேயும் சில புக் ஃபேர்ஸ் நடக்கும். அப்புறம் அந்த இயர் எண்டு சேல் அப்படின்னு போட்டு 50% டிஸ்கவுண்ட்டில் சில புக் ஃபேர்ஸ் நடக்கும். இந்த மாதிரி நிறைய புக் ஃபேர்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அங்கே போனோம்னாக்க நிறைய புத்தகங்கள் கிடைக்கும், வெரைட்டி ஆஃப் பப்ளிகேஷன்ஸ் இருப்பாங்க, வெரைட்டி ஆஃப் புக்ஸும் இருக்கும், நமக்கு எது தேவையோ எடுத்துக்கலான்றது இருக்கும். ஒரே ஒரு புத்தகத்துக்கு மட்டும் ஒரு புக் ஃபேரு, ஒரே ஒரு புத்தகத்துக்கு மட்டும் ஒரு புக் எக்ஸ்போ அப்படிங்கிறது வாழ்க்கையில் நம்ம முதல் முறையாக பார்க்க முடியும். அது அங்கே நடந்த நிகழ்ச்சியில் அந்த பால் நரேந்திரா புக் அப்படிங்கிறத நல்ல பெரிய அட்டையாக டிசைன் பண்ணி அங்கங்கே நிற்க வச்சு அந்த ஒரு புத்தகத்துக்காக மட்டுமே ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்காங்கனாக்கா எவ்வளோ பெரிய சொம்பாக இருப்பாங்கன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த எக்ஸ்போவில் இந்த நாய்க்குட்டி வாங்கினாங்க இல்லையா, ரோபோ நாய்க்குட்டி, அப்புறம் இந்த தெர்மாக்கோலில் செஞ்ச ஃப்ளைட்டு, இந்த மாதிரி நிறைய அவங்கள்ட்ட ஐடியா இருக்கான். அதற்காக 350 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அப்போ 350 கோடினாக்கா ஒரு யூனிவர்சிட்டியோ ஒரு காலேஜோ 350 கோடி ஒதுக்க முடியாது. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படி இருக்கும்னாக்கா, யூகம்லாம் நான் யூகிக்கிறது, யூனியன் கவர்மெண்ட்டோட டைப் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சில ரோபோக்களை நாங்கள் ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஏஐ சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து சில கோடிகளை ஒதுக்கியிருப்பாங்க. இந்தியா முழுக்க அந்த மாதிரி ஏஐ ப்ராஜெக்ட்ஸை ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸுக்கு இவ்வளோ, அல்லது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸுக்கு இவ்வளோ, யூனியன் யூனிவர்சிட்டிஸுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபண்டு ஒதுக்கியிருப்பாங்க. அதில் அந்த 350 கோடியை வந்து இந்த கல்கோட்டியா அப்படிங்கிற ஒரே யூனிவர்சிட்டிக்கு மட்டும் ஒதுக்குவதாக ஒரு வேளை டீல் எழுதியிருந்திருக்கலாம். அதனால் யார் இந்த 2 லட்ச ரூபா பொம்மை வாங்குறதுக்கும் இந்த 13 ரூபா கொடுத்து இந்த தெர்மோகாலை வாங்கி அது கயிறு போட்டு கட்டுறதுக்கும் 350 கோடி ரூபா இதை காமிச்சு பில்லு போட்டிருக்காங்க கல்கோட்டியா யூனிவர்சிட்டி. அப்போ ஒருவேளை அரசாங்கத்துக்கிட்டேருந்து வாங்குறதா கூட இருக்கலாம். இந்த கல்கோட்டியாங்கிற பேர் என்ன எதுன்னு நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா, கல்கோட்டியா அப்படிங்கிறது ஒரு சர்நேம், அதாவது ஒரு சாதியினுடைய பேர். கல்கோட்டியாங்கிறது என்ன சாதியினுடைய பேர்னாக்கா காயஸ்தான் சொல்லுவாங்க. காயஸ்தானா கிட்டத்தட்ட அது பார்ப்பனர் சமூகம் கிடையாது, ஆனால் ஒரு ஃபார்வர்டு கம்யூனிட்டி, ஈக்குவல் டு பிராமின், ஈக்குவல் டு பார்ப்பனர் சமூகமாக இருக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ நம்ம ஊர்லேயே ஒன்றரை பாப்பான்னு சொல்லுவாங்க, ஒரு வகைரா ஒன்றரை பாப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஊரில் உள்ள ஒரு ஒன்றரை பாப்பான்னு வச்சுங்களேன் இந்த காயஸ்தாக்கள். அந்த காயஸ்தா கம்யூனிட்டியில் உள்ள ஒரு சர்நேம் தான் கல்கோட்டியா அப்படிங்கிறது. அந்த ஜாதியின் பேரில் தான் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ அந்த கல்கோட்டியா கூட இந்த பிஜேபி கவர்மெண்ட்டு பிரைம் மினிஸ்டர்லேருந்து எல்லோருமே அவ்வளவு க்ளோஸாக இருக்காங்கனாக்கா, கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் தேடி பார்த்தோம்னு வைங்களேன், இந்த எலெக்ஷனுக்காக கொடுக்குற ஃபண்டு இருக்குல்ல, கண்டிப்பாக இந்த கல்கோட்டியாவிலேருந்து ஏகப்பட்ட கோடிகள் இங்கேருந்து அங்கே டிரான்சாக்ஷன் நடந்திருக்கலாம், அல்லது வேறு பேர்களில் கல்கோட்டியாவிடமிருந்து அங்கே போயிருந்திருக்கலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த கல்கோட்டியாவினுடைய அறக்கட்டளைகள் ஏதாவது இருக்கா, அதுலேருந்து எவ்வளவு பிஜேபிக்கு போயிருக்கிறது அப்படிங்கிற தகவல் எடுத்தோம்னாக்கா இன்னும் பெரிய நமக்கு ஆச்சரியங்கள் காத்து கொண்டிருக்கலாம். அது மட்டும் இல்லை, 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரொடெக்ஷன் ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது, ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட் நடக்குது. அது எங்கன்னாக்கா இந்த கல்கோட்டியா யூனிவர்சிட்டி வாசலில் நடக்குது. அது என்ன ப்ரொட்டஸ்ட்னாக்கா, அதாவது நோ பிளேஸ் ஃபார் அர்பன் நக்சல்ஸ் இன் விக்ஷித் பாரத். விக்ஷித் பாரத்னா
பெரிய நாடு சம்திங் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அப்போ நோ பிளேஸ் ஃபார் அர்பன் நக்சல்ஸ்னால் அர்பன் நக்சல்ஸ்னு யாரை குறிப்பிடுவாங்கனாக்கா அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கம்யூனிஸ்ட்டு அப்புறம் அந்த நாத்திகம் பேசுகிறவங்க இந்த மாதிரி இடதுசாரிகளாக இயங்கக்கூடியவர்கள் அல்லது இந்த ஆரிய சித்தாந்தத்துக்கு எதிராக பேசக்கூடியவர்கள்லாம் அர்பன் நக்சல்ஸ் அப்படின்னு அவங்க பிராண்ட் பண்ணுவாங்க. அப்போ அர்பன் நக்சல்ஸுக்கு வந்து இந்த நாட்டில் இடமில்லை அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு ஒரு போராட்டம் பண்ணுறானுங்க. அது ஏன் என்ன போராட்டம்னாக்கா 2024 எலெக்ஷன் அப்போ ராகுல் காந்தி ஒன்று அறிவிக்கிறார். அது வந்து வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத ஒன்று சொல்கிறாப்புல. அது என்ன சொல்கிறாப்புனாக்கா இந்த அம்பானிக்கிட்டையும் அதானிக்கிட்டையும் தான் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வளங்கள் முழுக்க பொருளாதாரம் முழுக்க நில வளங்கள் முழுக்க அவங்ககிட்ட தான் குவிஞ்சு கிடக்கு. அதை எடுத்து இந்தியா முழுக்க உள்ள பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு பிரித்து கொடுக்கணும். இதுதான் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன். அவங்ககிட்ட உள்ளதை அப்படியே பிடுங்கி எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும். அதுதான் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பிஜேபி என்னவா இதை மிஸ்லீட் பண்ணாங்கன்னா ராகுல் காந்தி வந்து பிரைம் மினிஸ்டராக வந்தாக்கா ஹிந்துக்களிடமிருந்து 2 பசுக்கள் இருந்தாலும் அதை பிடுங்கி ஒரு பசுவை முஸ்லீமுக்கு கொடுத்து விடுவார்கள். ஹிந்துக்களிடம் உள்ள தாலியை அறுத்து அந்த தங்கத்தை முஸ்லீம்களுக்கு கொடுத்து விடுவார்கள். இதுதான் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பொய்யான பரப்புரை செஞ்சாங்க. இப்போ இந்த கல்கோட்டியா யூனிவர்சிட்டியில் உள்ள அங்கே உள்ள ப்ரொஃபஸர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா நீங்கள் எல்லாம் இந்த அசைன்மெண்ட் மார்க் வேணும்ல, அந்த அசைன்மெண்ட் மார்க்குக்கு நீங்கள் அசைன்மெண்ட் எழுத வேணாம். நீங்கள் என்ன தெரியுமா அசைன்மெண்ட் செய்யணும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரொட்டஸ்ட் பண்ணணும் நம்ம யூனிவர்சிட்டி வாசலில். அந்த ப்ரொட்டஸ்ட்டில் நீங்கள் என்ன சொல்லணும்னாக்கா அர்பன் நக்சல்ஸுக்கு இங்கே இடமில்லை, அப்புறம் அந்த வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறவர்களுக்கு இந்த நாட்டில் இடமில்லை அப்படிங்கிறத மையமாக வச்சு நீங்கள் பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அசைன்மெண்ட் மார்க் போடுவோம், அப்படி இல்லைனா போட மாட்டோம் அப்படிங்கிறத திட்டவட்டமாக சொல்லி அந்த மாணவர்கள் எல்லாம் வாசலில் இங்கே போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ ஆச்சுதாக் நியூஸ் ஸ்டேஷன்லேருந்து அங்கே போய் பைட் எடுக்கிறாங்க. அந்த பைட் எடுக்கும் பொழுது அந்த மாணவர்கள்ட்ட கேட்குறாங்க, எப்பா எதுக்காக இந்த ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு கேட்டாக்கா அவங்களுக்கு தெரியல. அது வந்து அது வந்து சார் அப்படின்றானுங்க. சரிப்பா வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன அப்படின்னு கேட்டுறாங்க. வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன்னா அப்படின்றானுங்க. அப்புறம் சரிப்பா நீ அதெல்லாம் வேணாம், இந்த போர்டில் என்ன எழுதிருக்கு அப்படின்னு சொல்லி படினாக்கா அவனுக்கு அர்பன் நக்சலே வரல. அர்பன் நக்சலுங்கிறத அவன் வந்து மேக்ஸ்வெல்னு படிக்கிறான். கிரிக்கெட் அதிகமாக பார்க்குறவனா இருப்பான் போல் இருக்கு. இந்த அர்பன் நக்சலே அவனுக்கு படிக்கிறதில்ல, மேக்ஸ்வெல்னு படிக்கிறான். அவன் யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படியாகத்தான் அந்த போராட்டம் போச்சு. அந்த கிளிப்பிங் கூட நீங்கள் பாருங்கள். अरे पोस्टर तो खोलिए, लेके आए हैं. ठीक है. नो प्लेस फॉर अर्बन, पूरा पढ़ के बताइए क्या लिखा है. नो प्लेस फॉर अर्बन मैक्सेल इन विकसित भारत. क्या मतलब हुआ? पता नहीं. இதுதான் அந்த யூனிவர்சிட்டியினுடைய லட்சணம். அப்போ ஒட்டுமொத்தமாக முழுக்க பிஜேபியினுடைய ஊதுகுழலாகவும் ஆர்எஸ்எஸ்னுடைய ஊதுகுழலாகவும் மட்டுமே செயல்படுகிற ஒரு யூனிவர்சிட்டி. அதே பிஜேபியினுடைய புகழ்பரப்பும் மோடியினுடைய புகழ்பரப்பும் அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அறிவை ஊட்டாது, சிந்தனையை ஊட்டாது, தெளிவை ஊட்டாது, கல்வியை ஊட்டாது, எதையுமே ஊட்டாது. ஒன்றே ஒன்று நரேந்திர மோடியுடைய வீர சாகச கதைகள். அப்புறம் நீங்கள் பிஜேபிக்கு ஏதாவது ஒன்றுனாக்கா இந்த மாணவர்களே களத்தில் இறக்கி விட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணு, காங்கிரஸுக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் பண்ணு, காங்கிரஸுக்கு எதிராக பேசு. இதற்கு அந்த பிஜேபி தகுந்த சன்மானம் என்னன்னாக்கா டாப் ஃபஸ்ட்டு, அதாவது டாப் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் அகாடமிக்கில் இதுதான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு அவார்டை கொடுத்துருந்தாக்கா ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்த அவார்டை கொடுக்குறாரு அப்படின்னா இந்தியா முழுக்க பேசு பொருளாகும். பிரைம் மினிஸ்டரே ஒரு யூனிவர்சிட்டியோ ப்ரைவேட் யூனிவர்சிட்டியை அவர் வந்து அங்கீகரித்து நம்பர் 1ன்னு சொல்லிட்டு ஒரு அகாடமிக் அவார்டு கொடுக்குறாரு அப்படின்னா அப்போ நம்ம கண்டிப்பாக இந்த வருஷம் இந்த யூனிவர்சிட்டியில் தான் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போட்டானா ஆட்டோமேட்டிக்காக கூகுள் சர்ச்சில் ஆட்டோமேட்டிக்காக அது மேலே வந்துடும். ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்லும் பொழுது அப்போ எல்லோரும் சர்ச் பண்ணும்பொழுது டாப் ஃபஸ்ட்னு வந்து காமிச்சிடும். பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, பிரைம் மினிஸ்டர் அடிக்கடி வராரு. அப்போ யூனியன் கவர்மெண்ட்டுடைய அட்டாச்மெண்ட் அதிகமாக இருக்குது. அப்போ அங்கே படித்தோம்னாக்கா யூனியன் கவர்மெண்ட்டில் நம்ம ஈஸியாக வேலைக்கு எடுப்பாங்க. அல்லது ப்ரைவேட் கம்பெனிஸு பிரைம் மினிஸ்டர் போகிறாருங்கிறதுக்காக அங்கே வந்து கேம்பஸ் இன்டர்வியூஸ்க்கு அதிகமாக வருவாங்க. அப்படிங்கிற ஆவலில் அதிகமான எண்ணிக்கையில் அங்கே சேர்றதுக்காக வருவாங்க. ஆனால் அந்த காலேஜ் என்னவாக இருக்குனாக்கா முழுக்க முட்டாள்களை தயார் செய்கிற ஒரு காலேஜாக இருக்கிறது. அதுக்கு மிகச்சரியான எடுத்துக்காட்டு என்னன்னாக்கா சிஎஸ்சி, அந்த கல்கோட்டியா யூனிவர்சிட்டிஸில் உள்ள சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஃபேக்கல்ட்டிஸ் பேரை மட்டும் படிக்கிறேன் கேளுங்க. அது டாக்டர் மனிஷ் உபாத்யாயனா பார்ப்பனர், டாக்டர் மீனு ஷர்மானா பார்ப்பனர், ப்ரொஃபஸர் ரித்துபானா ஷர்மானா பார்ப்பனர், அடுத்தது பிரியங்கா அகர்வால்னா பார்ப்பனர், அசோக் துபேனா பார்ப்பனர், அத்துல் பாண்டேனா பார்ப்பான், ஷில்பி குப்தா அதுவும் பார்ப்பான். அப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 3 4 4 3 7 இப்போ 7 ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க. அதாவது 7 ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில். அந்த 7 பேருமே பார்த்தீங்கன்னாக்கா பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவங்க. அப்போ அதில் ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு இடமே கிடையாது. அப்போ இந்த முழுக்க இந்த பார்ப்பனர்கள் எதை சொல்லி கொடுத்துருக்காங்கனாக்கா ஏஐ பற்றி எந்த நாலேஜுமே உங்களுக்கு தெரியல. அதனால தான் அங்கே படிக்கிற மாணவர்களுக்கு தெர்மாக்காலில் கட்டி கொடுத்தாங்க, அது ஏஐன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை ஒரு ப்ரொஃபஸரும் வந்து பொதுவெளியில் ப்ரெஸ்ஸில் வந்து சொல்கிறாங்க, மீடியாக்களுக்கு ஊடகங்களுக்கு பேட்டியாகவே கொடுக்குறாங்க.
அப்போ இவங்களுக்கு என்ன தைரியம் இருக்கும்? இப்போ இது வந்து வெளியில் வந்ததுனால நமக்கு தெரியுது இவ்வளோ முட்டாளான ப்ரொஃபஸராக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. அப்போ உள்ளுக்குள்ளே உள்ள அந்த கல்கோட்டியா யூனிவர்சிட்டியில் உள்ள ஒட்டுமொத்த ப்ரொஃபஸரும் இந்த மாதிரி பேச விட்டோம்னாக்கா ஒட்டுமொத்தமாக முட்டாளாக தான் இருப்பாங்க. இப்போ இந்த யூனிவர்சிட்டியிலேருந்து படிக்கிற மாணவர்கள் வெளியில் போவாங்கல்ல, அப்போ இவங்க எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பாங்க. அப்போ இதில் கேம்பஸ் சென்டரில் செலக்ட் ஆகி அல்லது இதுலேருந்து கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸுக்கு யூனியன் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸுக்கு செலக்ட் ஆகி போவாங்கல்ல, இப்போ அவங்க எவ்வளோ முட்டாள்தனமாக இந்த வேலையை பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பிஜேபி கவர்மெண்ட்டு முட்டாள்களை உருவாக்குகிற கூடாரங்களுக்கு போய் இது பெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு ப்ரமோஷனையும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்ததுனால அங்கேருந்து வெளியில் வர்ற முட்டாள்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா எல்லா இடத்துலையும் போய் உட்காந்துடுறானுங்க. அப்புறம் இந்தியா எப்படி உருப்படும்? காலங்காலமாக இதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இதற்கு மிகச்சரியான சாட்சி இப்போ நம்ம கையில் கிடச்சிருக்கு. அதுலேயும் இப்போ பிஜேபி கவர்மெண்ட்டில் மிக மோசமான சூழல் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த எக்ஸ்போ நடந்துருக்கு இல்லைங்களா, இதுவுமே உள்ளேருந்து வெளியில் வரவங்க கொடுத்த ரிப்போர்ட் என்னென்னா, உள்ளே போனாக்கா நெட்டு கிடைக்கலனாக்கா ஒரு பிரைம் மினிஸ்டர் வரானாக்கா ப்ரோட்டோக்கால் படி அங்கே நெட்டு கிடைக்காதபடி அவங்க ஜாமர் போட்டுருவாங்க. அதனால் நமக்கு உள்ள இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் திரும்ப அவர் போனதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணி விடணும். ஆனால் இவர் வர்றாருங்கிறதுக்காக காலையிலே ஜாமர் போட்டவனுங்க நைட்டு வரைக்கும் அது நிகழ்வு முடிகிற வரைக்கும் ஜாமர் எடுக்கவே இல்லை. அப்போ உள்ள ஜிபே பண்ண முடியல, உள்ள இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியல, ஃபோன் யூஸ் பண்ண முடியல, இன்கமிங் அவுட் கோயிங் கால்ஸ் எதுவும் போக முடியல, வர முடியல. அப்போ நிகழ்ச்சி முடிச்சுட்டு வர்றாங்க. வரும்பொழுது அங்கேருந்து வாகன வசதிகள் எதுவுமே இல்லை. ஒரு ஓலா, ஊபரு, ஏதோ ஒரு ஆட்டோ பிடிச்சி போகிறோம், எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் என்ன பண்ணிருக்கானுங்க, அங்கேருந்து அந்த பாரத் மண்டபத்துலேருந்து பல கிலோமீட்டர் நடந்தே போயிருக்கானுங்க. அதை அட்டன் பண்ண எல்லாருமே. அது வெளியில் வந்து சொன்னாங்க, நான்லாம் 30% வரி கட்டிட்டு இருக்கேன் நாட்டுக்கு, நான் எதுக்கு நடந்து போகணும்? நான் எக்ஸிபிஷனுக்கு வந்தேன், எனக்கு கீழே வந்து ப்ராப்பரான வெஹிக்கிள் கிடைக்கணும், எனக்கு ப்ராப்பரான டிரான்ஸ்போர்ட் இருந்தாலும் நான் இடத்துக்கு போக முடியும். டிரான்ஸ்போர்ட்டே இல்லைனாக்கா என்ன லட்சணத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத காரி துப்பிட்டு போகிறாங்க. இதோட நம்ம மோடிஜி வந்து இதாவது உள்ளூரில் பரவாயில்ல, சரி இங்கேயே காரி துப்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சிட்டு போயிடலாம். அதாவது இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நடக்குது, சயின்டிஸ்ட் கான்ஃபரன்ஸ் நடக்குது. அங்கே நம்ம மோடிஜி போனாப்புல. மோடிஜி போயிட்டு அது இந்த நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் சொல்கிறீங்களா, இதெல்லாம் நாங்கள் பல வருடங்களுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸாம்பிள் விநாயகர் சிலை, அது எங்களோட பிளாஸ்டிக் சர்ஜரிக்கான எடுத்துக்காட்டு. நீங்கள் ரைட் சகோதரர்கள் தான் விமானத்தை கண்டுபிடிச்சாருன்னு சொல்கிறீங்க. எங்கள் நாட்டிலலாம் அதெல்லாம் அதுக்கு முன்னாடியே நாங்கள் புராண காலத்தில் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், புஷ்பக விமானம். இந்த மாதிரி மோடிஜி வந்து ஒன்று நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். எங்கே இருக்குனாக்கா எங்களுடைய மகாபாரதத்தில் இருக்குது, எங்களுடைய ராமாயணத்தில் இருக்குது, எங்களுடைய அதில் இருக்குது, எங்களுடைய இதில் இருக்குது. நீங்கள் வீடியோ கால்லாம் இப்போ தானே நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, அது எங்களுடைய அதிலே இருக்குது. அவர் கண்ணை கட்டிகிட்டு இருந்தாப்புல அந்த கண்ணுலேயே அவங்களுக்கு தெரியும், இதெல்லாம் எங்களுடைய புராணத்தில் இருக்குது, அப்போவே இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் கான்ஃபரன்ஸில் போய் இந்த ஸ்பீச்சை நமது மோடிஜி அவர்கள் பேசிட்டு வந்தாப்புல. இப்போ இவங்க கிட்ட தான் அந்த நாடு மாட்டிக்கிட்டு தவிக்குது. இவங்க கிட்டேருந்து எப்படியாவது நாட்டை காப்பாற்றலைனாக்கா கடைசி வரைக்கும் நாமளும் இதே தெர்மாக்கோலில் ஏஐயில் ட்ரான் செஞ்சு விட்டுட்டு இருக்க வேண்டியதான்.